ஹாப்பி சண்டே. எல்லாருக்கும் இனிய ஞாயிறு வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தையும் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும் இல்லையா. இந்த வீடியோ வந்து ஒரு கண்டென்ட் கிடையாது, ஒரு மிரர். இப்போது ஜஸ்ட் இது உங்களை மட்டும் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பற்றின உண்மை, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து காட்டப்போகுது. ஆனால் பட் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் ஹானஸ்டாக நான் கேட்குற கேள்விக்கு ஹானஸ்டாக உங்களுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க, சரியா? நான் இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் கமெண்ட்லலாம் பப்ளிக்காலாம் ஆன்சர் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுக்கிட்டே நீங்கள் சொல்லிக்கோங்க. எதுவும் அதாவது பொய் சொல்லாமல் உங்களுடைய பதில் உங்களுக்குள்ள உண்மையாக இருக்கணும், சரி? ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் உங்கள் அம்மாவோட லாஸ்ட்டாக எப்போ மனசு திறந்து பேசுனீங்க? question 1. ரெண்டாவது, உங்களுடைய அப்பா வந்து உங்களை எப்படி ஃபீல் பண்ணுறாருன்ட்டு நீங்கள் ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? உங்களை நம்பி வந்த உங்களுடைய கணவரோ ஆறு உங்கள் மனைவியோ, 2 பேரில் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஆறுதலாக என்னைக்காவது சந்தோஷமாக மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? இல்லைல்ல, அதாவது சந்தோஷமாக, ஓகேங்களா? சரி, அதை விடுங்க. பிள்ளைங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் ஒரு அந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கா? இல்லைன்னா உங்களுடைய அதர் ஒர்க்கு, இல்லை உங்களுடைய ஃபோன், இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களா? நம்ம வீட்டில் எல்லாருமே சுற்றி பக்கத்தில் இருக்கும். மனசு எப்படி இருக்குது? ரொம்ப தூரம் போயிடுச்சு இல்லையா? இப்போது சொசைட்டியை பற்றி எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையை வந்து நமக்காக தான் வாழ்கிறோம். அதாவது உங்களுக்காக வாழ்கிறீங்களா, இல்லை சொசைட்டிக்காக, இல்லை மீடியாவுக்காக, இல்லை அக்கம் பக்கத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கம்பேர் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரே ஒரு போஸ்ட்டை பார்த்த உடனே உங்கள் லைஃப் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுல. அவன் நல்லா இருக்கானே, நம்ம நல்லா இல்லையே, அவன் நல்லா இருக்காளே, நம்ம இப்படி இருக்கோமே, அவங்க வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வீடு வாசல், இப்படியே நமக்குள்ளே யோசிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு போட்டியோடு இருந்துகிட்ருக்கோமா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு லைக்ஸ் வேணுமா, இல்லை உங்களுடைய பர்சனலான எப்படி சொல்கிறது ஆழ் மனசோட சந்தோஷம் வேணுமா உங்களுக்கு? சொசைட்டி நம்மளை வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளோட வேல்யூ என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா? இல்லவே இல்லைல்ல. சரி, இப்போ உங்களை பற்றி ஒரு கேள்வி. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க, சரி தானே? ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையாகவே நீங்கள் உடஞ்சிட்டு தானே இருக்கீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? உங்களை நீங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ராத்திரி வந்து சைலண்டாக அழுதுட்ருக்கீங்க தானே? உங்களுக்குள்ளே நீங்கள் தான் பதில் சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் முழுக்க உங்களை யாருமே தேடலைன்னா அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுதா? நம்ம வாழ்க்கையோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்மளை கேள்வி கேட்டுக்க மாட்டோம். நம்ம பண்ணுறது சரியா தவறா, நம்ம மனசு சரியா இருக்கா, நம்ம ஆழ் மனசு சந்தோஷமா இருக்கா, நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு என்ன சொல்ல ஒரு திருப்தியும் கொடுக்குதா அப்படி நம்ம யோசிக்கிறோமா? நம்மளை பார்த்து கேட்கணும், நான் ஓகேவா, நீங்கள் ஓகேவா? நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க. நம்ம யாருமே அது கேட்கல. ஏன்னா நமக்கு ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் இந்த சொசைட்டியில். ஏதோ காலையில் எழும்புகிறோம், வேலைக்கு போகிறோம், ஒரே அர்ஜென்ட் ரன்னு இருக்கோம் இல்லையா? இல்லைனா வீட்டில் உட்காந்து வீட்டுடைய ஒர்க்கில் பார்க்குறோம். ஏதோ அந்தந்த நாளைக்கு என்னென்ன வேலை பார்க்குறோம், இருக்கிற கொஞ்சம் கேப்லேயும் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அதுதான் பார்த்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, இப்போ ஒரு லாஸ்ட் கொஸ்டின். நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை நீங்கள் சூஸ் பண்ணதா, இல்லை உங்களை மறந்து ஒரு சிச்சுவேஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்களா? உண்மை என்னன்னு தெரியுதா? இப்போ உண்மை, இந்த வீடியோ உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுடைய ஆன்சர் தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போகுது இல்லையா? நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்வியோட பதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது உங்கள் வாழ்க்கையோட பதிலை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னா உலகம் ஃபுல்லும் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பேசுங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் வேணாலும் இருங்க, என்னவா இருந்தாலும் சரி. நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த நேரம் உங்கள் அம்மா அப்பா, உங்கள் மனைவி கணவர் ஆறு பிள்ளைகள் அவங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க, உங்கள் மனைவி உங்களை ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் பிஸின்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா?
ஒரு நாள் இந்த சான்ஸ் கிடைக்காமலே போயிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதும் ஃபோனை தூரமாக வச்சுட்டு ஒரு அம்மா ஒரு அப்பா எப்படி இருக்கீங்கன்னு போய் கேளுங்க. இல்லையா, உங்கள் மனைவியோ கணவரோ எங்கேயோ அமைதியாக உட்காந்து ஏதோ யோசனையில் இருக்காங்களா, அவங்க பக்கத்தில் போய் உட்காருங்க, பேசுங்க. இந்த உங்களுடைய குழந்தைகள் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இதுன்னு சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் அதேப்பா அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த வீடியோ வேஸ்ட்டு. அதுதான் உண்மைனா ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளாவது ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காதீங்க. இந்த வீடியோ சொல்லும் ஒரே ஒரு என்ன சொல்லுதுன்னா, சொல்லாத ஒரு விஷயம் உங்களுடைய ஆன்சர். நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ ஒரு கண்டென்ட் கிடையாது. இது உங்களுடைய அதாவது உங்களுடைய மிரர். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கிற ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவில் கேட்குற கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உண்மை எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. கரெக்ட் தானே இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிஸி. ஆனால் நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரமாவது நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா, இல்லை நம்ம ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நம்ம குடும்பமே ஒரு ஏக்கத்தில் இருக்கா இல்லையா? நம்ம அதை கேர் பண்ணுறதே கிடையாது. நான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் சேக்குக்காக சர்வே பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களை அன்கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ஆக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை சேஞ்ச் பண்ணும். அதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கலாம். உங்கள் வீடியோ முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க. ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, நாளைக்கு அப்படின்னு சொல்லி லேட் ஆக்காதீங்க. ஏன்னா நாளை என்ன நடக்குன்றது நம்ம கையில் கிடையாது. இந்த வீடியோ உங்களை டச் பண்ணால் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி இந்த உண்மையை தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தயவு செஞ்சு போய் உங்கள் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா, ஃபோனு எல்லாத்தையும் தூர வைங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக ஏக்கத்தோட உங்கள் உறவுகளை உங்களை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை நேசிக்க நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குற ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.